ஹாய்டா, இட்ஸ் கியூட்டிஃபிக். ஸோ இன்னசென்ட் பொண்டாட்டி இது நுகா அண்ட் மீ டிஸ்கஷன் ஸ்டோரிடா. ஸோ 1Kக்கான ஸ்பெஷல் ஒன் ஷாட். என்னடா 1Kக்கு எஃப்எஃப் எடுத்துருன்னு சொன்னாலே ஒன் ஷாட் எடுத்துருந்துருக்காளா அப்படின்னு தானே பார்க்குறீங்க. எஃப்எஃப்பை கொஞ்சம் டிலே பண்ணி வச்சுருக்கேன், அதனால தான் இந்த ஸ்பெஷல் ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட்லி கமெண்ட் பண்ணிவிடுங்கடா. ஸோ இன்னசென்ட் பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துலாம். இதில் ஹீரோ நம்ம ஜியோங் ஜங்குக் தான். அவருக்கு 28 வயசு ஆகுது. கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இப்போ அப்படியே உங்கள் பக்கம் பார்த்தா உங்களுக்கு இப்போ தான் 19 முடிஞ்சு 20 ஏஜ் ஆகுது. ரொம்பவே இன்னசென்ட். யாராவது உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொன்னாலே அப்படியே நம்புகிற பர்சன் தான் நீங்கள். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகி 2 வீக்ஸ் ஆகுது. ஸோ இதுவே போதும், மித்தெல்லாம் ஸ்டோரிக்குள்ள போய் பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கு ஜங்குக் அவரோட கேபினில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கேபினை ஓப்பன் பண்ணிட்டு அவங்க தான் உள்ள வரா. ஏ மச்சா ஜேகே, இங்கே என்னடா பண்ணிட்டு நீ? ஏன் மச்சான், உனக்கு கல்யாணம் ஆகி 2 வாரம் நீ ஆஃபீஸ்க்கே வர மாட்டேன்னு சொல்லி உன்ன சக்கா வச்சு நானும் 2 வாரம் லீவை போட்டு மஜா பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தீங்க வந்து கேட்டா நீ 2 வாரம் ஆஃபீஸ் வரியாமே, என்னடா ஆச்சு? இங்கே பேசவனா, வெளியே போய் பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவங்க கூட்டிகிட்டு கம்பெனி விட்டு வெளியே தான் வராரு. கம்பெனி வேலையை அப்படியே பெஞ்ச் இருக்கும், அங்கே தான் 2 பேர் உட்காந்துருக்காங்க. ரொம்ப நேரமாக ஜங்குக் அமைதியாக உட்காந்துருக்காரு. அதை ஹாங் பார்த்துட்டு, டேய் ஜெகே நடாச்சு உனக்கு, மந்திரிச்சு விட்டு கோழி மாரி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி ஷோல்டரில் கை வைக்க அப்படியே ஜங்குக் திரும்பி பார்க்குறாரு. டேய் மச்சாங்கு, மச்சான் இப்போ எதுக்குடா அழுகிற? டேய் அழாதடா. டேய் மச்சான் என்னடாச்சு உனக்கு? ஏய் ஒன்றுமே ஆகலடா, இதாண்டா பிரச்சனை. நான் மச்சான் சொல்கிற? ஏய் ஒன்றும் நடக்கலடா. நான் மச்சான் நடக்கல, இங்கெல்லாம் நடந்து தானே இருக்கிறாங்க. ஏய் மயிறு வானம், செம்ம காண்டில் இருக்கேன். சரி மச்சான் ஊடி தட்டி ஊடி, நான் சொல்லு, நான் கேட்குறேன். ஏய் ஒன்றுமே நடக்கலடா. ஐயா மச்சான் ஒன்றுமே நடக்கலடா. அந்த சொன்னா தானே மச்சான் எனக்கு புரியும். டேய் 2 வீக்ஸாக நான் எதுவும் பண்ணலடா. மச்சான் இப்போ நீ சொல்கிறத நான் தெளிவாக தான் புரிஞ்சுக்கிறேனா, இல்லை நீ வேற ஏதாச்சும் சொல்கிறியா? நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? மச்சான் இப்போ நீ என்ன சொல்ல வர? உன் பொண்டாட்டியை நீ 2 வாரமாக தொடலை அப்படி நான் சொல்ல வர? இல்லை தானே, அப்போல்லாம் நீ சொல்ல மச்சான். அது அதான்டா அங்கே. மச்சான் ஏய் மச்சான் என்னடா சொன்ன இப்போ நீ? ஆமாம் நான் சொன்னேன். ஏய் ஆமாடா, நான் எதுவும் பண்ணல மச்சான். இப்போ பண்ணல என்ன மச்சான், நீ ஃபர்ஸ்ட் நைட்டில் பண்ணியிருப்பல. எது ஃபர்ஸ்ட் நைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். வீக்ஸ் முன்னாடி மேரேஜ் டே அன்றைக்கி நைட் ஜங்குக் ரூமில் கட்டில் தான் உட்காந்துருக்காரு. ஐயோ என் பொண்டாட்டி எப்போ வருவானே தெரியலையே அப்படின்னு சொல்லி டைமை பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு உங்களுக்காக. ஸோ சடனாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் தான் உள்ளே வரீங்க. லட்டு வந்துட்டா சென்ட்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே வரீங்க, அந்த ஜங்குக்கு முன்னாடி நிற்க. உட்காரு. என்ன? இல்லை மாமா, உங்களுக்கு பால் கொடுத்து விட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லி இப்படியே பாலை வாங்குறாரு. பக்கத்தில் வைக்க போக நீங்கள் குடிக்கணுமா? குடிச்சிட்டு எனக்கு பாதி கொடுக்கணுமா? நானும் பாதி கொடுக்கணுமா? ஓ ஓகே அப்படி சொல்கிறேன். ஜங்குக்கு அப்படியே பால் குடிச்சிட்டு உங்களுக்கு தான் கொடுக்குறாரு. நீங்களும் அதை அப்படியே பாலை குடிக்கிறீங்க. பக்கத்தில் உட்காந்து குடி அப்படி சொல்ல நீங்கள் அப்படியே கொஞ்சம் தூரமாக போய் உட்காருங்க. ஜங்குக் பார்க்குறாரு. ஓகே. இப்போ உங்களோட லிப்ஸ் எல்லாம் அப்படியே பால் விட்ட ஜங்குக்கு அப்படியே துடைக்க வரேன். நீங்கள் மாமா நானே துடைச்சிக்கிறேன். சரி சரி. என்ன மாமான்னு பூசா கூப்பிட்ற? இல்லை அம்மா சொன்னாங்க கல்யாணம் ஆயிடுச்சுல, அதனால் நீ மாமா தான் கூப்பிடணும் அப்படி சொன்னாங்க. ஓ அப்படியா? அத்தை. ஆமாம். ஓகே. உனக்கு லைட் ஆஃபில் இருக்கணுமா ஆனில் இருக்கணுமா? உங்களுக்கு எதுவோ அது சரிதான் மாமா. சரி ஓகே அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள நீங்கள் தலகாணி பெட்ஷீட்லாம் எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜங்குக் பார்க்குறாரு. ஏய் ஒயன் எங்கே போகிற? இல்லை மாமா தூங்குறதுக்கு. என்ன தூங்குறதுக்கா? ஏய் உட்காரு ஃபஸ்ட்டு. அது கீழே வை அப்படின்னு சொல்லி அந்த பெட்ஷீட் தலகாணெலாம் தூக்கி பக்கத்தில் வச்சிடுறாரு. ஒயன் இன்னைக்கு நம்ம 2 பேருக்கு என்ன? ஃபர்ஸ்ட் நைட் மாமா. கரெக்ட். அப்படின்னா என்ன? மாமா உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆச்சுல. ஆமாம். அது அப்போது வந்து அன்னைக்கு நைட்டு வந்து ஃபர்ஸ்ட் நைட்டே சொல்கிறாங்க மாமா. வாட்? என்னாச்சு மாமா? என்னடா ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தலைமையில கை வைக்கிறாரு. மாமா என்னாச்சு உனக்கு? சரி நம்மளே புரிய வைப்போம், அது எப்படி தெரியாமலாம் இருக்காது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவங்கள பார்த்து, ஒயன் நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஒன்றா தான் தூங்கணும். அது எப்படி மாமா? நான் தனியா? இரு உனக்கு புரிய வைக்கிறேன். குழந்தை எப்படி பிறக்கும்? அதுவா மாமா?
ஆ சொல்லு. மாமா நீயும் நானும் ஆ நீயும் நானும் ஹாஸ்பிட்டல் போய் உனக்கு ஊசி போடுவாங்க மாமா. என்ன ஊசியா? ஏய், நீ தாண்டி 10 மாதம் குழந்தைய பெத்தெடுப்ப. ம் ஆமாம்ல. அப்போ எனக்கு ஊசி போடுவாங்க மாமா. கடவுளே. அப்படி சொல்லி ஜங்குக் அப்படியே தலைமையில கை வைக்கிறாரு. அவருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி செம்ம டென்ஷனில் வச்சிட்ருக்காரு. தலையை பிடிச்சிட்ருக்காரு 2 கையில். ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு, மாமா என்னாச்சு? தலை கீழே வலிக்குதா? இல்லை உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டேன் நான் மாமா அப்படி சொல்லி பப்பி ஐஸில் பார்க்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஐஸை பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை, படு. நீங்கள் திருப்பி தலைகாணிக்க. இங்கே பாரு, இங்கே படு. இந்த கட்டில் ஓரத்தில் நீ படுத்துக்க, அந்த ஓரத்தில் நான் படுத்துக்கிறேன், புரியுதா? இல்லை மாமா. ஏம்மா தாயே, படு போ. இல்லை. படுன்னு சொன்னேன். ம் சரி மாமா அப்படி சொல்லி நீங்களும் அப்படியே போய் ஓரமாக படுத்துக்கிறீங்க கட்டிலில். ஸோ ஜங்குக்கு இந்த பக்கம் அவ்வளோதான் டோட்டல் மூட் அவுட்டு. அப்படியே படுத்துடுறாரு. ப்ரெசென்ட்டில் ஜங்குக்கு எல்லாத்தையும் சொல்லி முடிக்க அவங்க அது பெஞ்சு கீழே வந்து சிரிச்சிட்ருக்கான். மச்சா, என்ன மச்சா உனக்கு ஊசியா மச்சா? டேய் இரு மச்சா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல மச்சா சொல்லி அப்படியே பெஞ்ச் மேலே ஏறி உட்காந்து மச்சா. இல்லை டேய் மயிறு வேணாம். சரி மச்சா, சரி சரி மச்சா. உனக்கு வந்து சோதனை பற்றியா? டேய் எப்படி இருந்தே தெரியுமா? நீ காலேஜில் ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றும். அப்போல்லாம் என்ன சொல்லுவேன் நீ? என்னை கட்டிக்கிற பொண்ணு கூட நான் அப்படி இப்படி இருப்பேன், அவ கூட எத்தனை போர்ஷன் பண்ணுறேன்னு தெரியுமாலான்னு சொன்ன பற்றியா மச்சா? வேற லெவல் மச்சா. அங்கே அப்படியே பார்த்து ஹாங்க முறைக்கிறாரு. மச்சா இன்னொன்று கேட்குற, தப்பத்துக்காத. அப்போ 2 வாரமாக கைதானா? ஆமாடா மச்சா, இதுக்கு மேலே முடியாது மச்சா அப்படி சொல்லி அப்படியே கீழே உள்ள செம்ம சரி சிரிக்கிறான். ஜங்குக்கு அப்படியே எட்டி மிதிக்கிறாரு. ஒத்த நாயே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறாரு. செண்டாகி ஜங்குக்கு வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காரு. வரும்போதே செம்ம கடுப்பில் தான் வராரு. ஸோ அப்படியே வீட்டு முன்னாடி காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்தா வீடியோ சைலண்ட்டாக இருக்குது. என்ன எங்க ஒயன் ஒயன் எங்கவ அப்படின்னு சொல்லி அப்படியே ரூம் வந்து பார்க்குறாரு. நீங்கள் அங்கே இல்லை. எங்கே போனா? இவளுக்கு வேறு எங்கன்னா போனால் வர தெரியாதே. இங்கே பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு மட்டும் தான் இவளுக்கு போக தெரியும். அங்கேயும் இப்போ வரும்போது அப்படி தானே வந்தேன், அங்கேயும் இல்லை. எங்கே போனா அப்படின்னு சொல்லி அவர் தேடிட்டு இருக்க. ஸோ டெரஸ்லேருந்து சத்தம் கேட்குது. என்ன டெரஸ்லேருந்து? ஹீரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி டெரஸ் கிட்ட தான் வராரு. டெரஸோட டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தா அங்கே நீங்கள் மலையில் செமையாக டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. ஒயிட் கலர் சாரீ தான் கட்டியிருக்கீங்க. ஸோ மலையில் நனைஞ்சு அவங்களோட பாடியில் அந்த சாரியெல்லாம் ஒட்டியிருக்கு. உங்களோட ஹிப் நல்லாவே தெரியுது. அதில் ஒரு மச்சம் இருக்குது. அப்படியே நீங்கள் ஹிப் செயின்லாம் போட்டிருக்கீங்க. அது நல்லா விசிபிளாக தெரிஞ்சிட்ருக்கு. ஜங்குக்கு இங்கே அப்படியே டெரஸோட அந்த டோர் கிட்ட அப்படியே சாஞ்சு நின்று உங்களை தான் பார்க்குறாரு. பொண்டாட்டி இப்படி இருக்கா? தொட விட்டுறாளா பாரு. அந்த கண்ணு, அந்த மூக்கு, அந்த லிப்ஸ், அப்புறம் அந்த இடுப்பு, அதாண்டா எனக்கு வீக்கே. ஐயோ அந்த மச்சம் அதை அப்படி சொல்லி அப்படி பார்த்துட்ருக்காரு உங்களை. ஸோ இங்கே நீங்கள் மலையில் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்துப்பீங்க. இப்போ சடனாக அப்படியே வலிக்கு வெளில போக ஏய் பார்த்துடி அப்படி சொல்லி ஜங்குக்கு அப்படியே வந்து உங்களை பிடிக்கிறாரு. மாமா எப்போ வந்தீங்க? ஏய் என்ன பார்த்து இது பண்ண தெரியாதா? இல்லை மாமா அது இரு இரு அப்படின்னு சொல்லி உங்களை தூக்க. இல்லை மாமா விடு, நான் நடந்தே வரேன் மீடியாவா அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை தூக்கிட்டு ரூமுக்கு தான் வராரு. ரூமுக்கு வந்தோடனே நீங்கள் அப்படியே இறங்கிக்கிறீங்க. இறங்கி தள்ளி போய் நிற்கிறீங்க. ஜங்குக் பார்க்குறாரு. ஏய் என்ன? இல்லை மாமா நீங்கள் இருங்க, நான் தோட்டிட்டு டவல் தரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டவலும் கொடுத்துட்டு நீங்கள் டவல் வச்சு உங்களோட தலையை தான் தோட்டிகிட்ருக்கீங்க. ஜங்குக் தோட்டலாம் இல்லை, உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அவங்க முடி அப்படி போட்டு நல்லா தோட்டிகிட்ருக்கா. அவங்க நெக்லேருந்து அப்படியே உங்கள் ஹிப் வர அந்த ட்ராப்ஸ்லாம் தண்ணி ட்ராப்ஸ் அப்படியே விழுது. ஜங்குக் அப்படியே இங்கே முழுங்குறாரு. என்னால் முடியல, ஹிட்டுப்பா அது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜங்குக்க. மாமா தலை தோட்டல இல்லை, தோட்டி விடு. சரி அப்படி சொல்லி நீங்கள் கிட்ட வந்து ஜங்குக்கு டவல் எடுத்தா தலை தோட்டிகிட்ருக்கீங்க. கரெக்டாக அவங்களோட ஹிப் கிட்ட ஜங்குக்கோட ஹெட் இருக்குது. ஜங்குக் பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னால் முடியல அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களோட ஹிப் கிட்ட அப்படியே அவரோட ஃபேஸை எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் அப்படியே சடனாக தள்ளி போயிடுங்க. மாமா அது அப்படி சொல்லி நீங்கள் சாரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. ஜங்குக் பார்க்குறாரு. ஏய் ஏண்டாடி
அவளை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, ஏன்டா அப்படி சொல்லி அப்படியே இது பண்ணிவிட்டு உங்களே பார்க்காதீங்க. மாமா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் குடுகுடுன்னு கீழே ஓடி போயிடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஜங்குக்கு கீழே பார்க்குறாரு. நீ வந்துச்சு என்ன பிரயோஜனம், அவள் தான் போயிட்டாளே, சரி எனக்கு கைதான் சொல்லி அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிடுறாரு. ஏங்க டின்னெல்லாம் எடுத்து வச்சுட்டு மேலே தான் ஜங்கு கூப்பிட்டு வரீங்க. எங்க மாமா காணும், இன்னும் ரெஸ்ட் ரூமில் இருக்காரு. மாமா மாமா போராட்டி மாமா மாமா என்ன மாமா ஏதோ சத்தம் கேட்குது. இப்போ பாத்ரூம்குள்ளேருந்து. ஐயோ இவ இப்போ வந்தா, ஐயோ இன்னும் மூடலையே. ஆம் ஓயன் நான் வரேன், நீ போ. மாமா ரொம்ப நேரம் ஆச்சு, தண்ணியில் நிற்காதீங்க. உன்னால தாண்டி இங்கே நிற்கிறேனே. என்ன மாமா? ஒன்றும் இல்லை, வரேன் நீ போ. அப்படியே சொல்லிட. சரி நீங்களும் அப்படியே கீழே வந்துடுறீங்க. ஜங்குக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே கீழே டின்னர் சாப்பிட்டு தான் வராரு. ஜங்குக்கு எல்லா சாப்பாடும் எடுத்து வச்சுருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாரு உங்களையே. அவர் மறுபடியும் அந்த ஹிப்பை பார்க்கலாம், அந்த மச்சத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்க, நீங்கள் இன்னொரு சாரீ கட்டியிருப்பீங்க, அதெல்லாம் மறைச்சு அப்படியே ஏதோ போர்வை போத்திருக்க மாதிரி கட்டியிருக்கீங்க சாரியை. ஜங்குக்கு அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோதான் வெறுத்துட்டாரு. அப்படியே இப்போ டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எதுவுமே பேசல, அப்படியே போய் மேலே போய் படுத்துட்டாரு. நீங்களும் பக்கத்துலேயே வந்து சைடில் ஓரமாக போய் படுத்துக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாரு. அட்லீஸ்ட் கட்டி பிடிச்சா தூங்கலாம்லடி, ஆண்டி ஓ அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளே ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போக நீங்கள் அப்படியே மாமா ஏதாச்சும் வேணுமா? ஒன்றும் இல்லை, நீ படுத்துக்கோ. இல்லை மாமா உங்களுக்கு பத்தாட்டி நான் இறங்கி போய் தாயே படு, ஒன்றும் இல்லை இங்கே நிறைய இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிடு. சரி நீங்களும் சரி மாமா அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே படுத்துக்கிறீங்க. ஜங்குக்கு அவ்வளோதான் தலை மேலே கை வச்சுட்டு அப்படியே படுத்துறாரு பெட்டில். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் ஜங்குக்காக பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே ஒர்க் கிளம்பிட்டு கீழே வந்துட்டுருக்காரு. அவரை பார்த்துட்டு ஜங்குக் மாமா ஜங்குக் மாமா. ஜங்குக்கு அப்படியே இதுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை, நல்லா கூப்பிட்றா பாரு. என்ன மாமா சாப்பிட்டுப்போ மாமா, எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், சாப்பிட்டு போ. எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படியே போயிடுறாரு. நீங்கள் மாமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆகுறீங்க. அப்போ ஃபேஸில் பார்த்துட்ருக்க ஜங்குக்கு அப்படியே போயிடுறாரு. இப்போ உங்கள் ஃபோன் தான் அடிக்குது. யார் அது? கேண்டி. கேண்டி சொல்லுடி. சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ கிளம்பி உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க தான் போகிறீங்க. இப்போ ரெஸ்டாரண்ட் தான் போகிறீங்க, அங்கே உங்கள் ஃப்ரெண்டு தான் இருக்கா. ஸோ பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. நீங்கள் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கீங்க. அவள் பார்த்துட்டு வயன் என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க? கேண்டி அது ஏன் கேட்குற? என்னடி கல்யாணம் ஆகி 2 வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே என்னமோ இழந்த மாதிரி உட்காந்துருக்க. என்ன புருஷன் இது பண்ணலையா என்ன? இல்லையே அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே. உன் புருஷனை கல்யாணனால என்னைக்கு பார்த்தேனே, அவன் இருக்கிறத பார்த்தா இந்நேரத்துக்கு என்னடி சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலை. என்ன ஒன்றும் புரியலையா? ஏய் உனக்கு எதுவுமே புரியலையா என்ன நான் பேசுறது? இல்லை அப்படி சொல்லி நீங்கள் தலையாட்டுறீங்க. கேண்டி அப்படியே பார்க்குறா. சரிடி இப்போ எதுக்கு ஒரு மாதிரி இருக்கா? அதுவா கேண்டி, நான் காலையில் சமைச்சு வச்சேன்னா ஜேகே மாமா சாப்பிடாமலே போயிட்டாரு. நான் வந்து கூப்பிட்டேன், மாமா சாப்பிட்டு போ மாமா அப்படி சொன்னேன். அவர் கேட்கவே இல்லை, பாட்டுக்கு போயிட்டாரு. ஏன்டி உங்கள் 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையா? அதெல்லாம் இல்லை, சண்டைலாம் எதுவும் இல்லை. அப்புறம் ஏண்டி தெரியல எனக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்பாவி மாதிரி சொல்கிறீங்க. கேண்டி அப்படியே உங்களை பார்க்குறா. அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி திருப்பி கேட்குறேன். உங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலையா என்ன? என்னடி வந்தலேருந்து நடக்கல கேட்குற? என்ன கேட்குறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. உங்களுக்குள்ளே ஃபஸ்ட் நைட் இருந்துச்சாடி? நடந்துச்சு. நான் பட்டு தூங்கிட்டேன். என்ன பட்டு தூங்கிட்டியா? லூஸு, கடவுளே ஒன்றுமே தெரில உனக்கு. நான் தான் தப்பு. உன் ஃப்ரெண்டாக இருந்தால் உனக்கு எதாவது சொல்லியாவது கொடுத்துருக்கணும். எதுவுமே கொடுக்காம இருந்த பேர் உன் புருஷன் உன்னை திட்டாமல் மூஞ்சி திருப்பிட்டு போகாமல் எப்படி போவான்? கேண்டி இப்போ எதுக்கடி நீ கத்துற அப்படி சொல்லி நீங்கள் அவளை அப்படியே பப்பி ஐஸில் பார்க்குறீங்க. அவள் அப்படியே உங்களை பார்த்து தலையிலே அடிச்சுக்கிறா. அடி பாவி என்னடி பண்ணி வச்சுருக்க? சரி ஒன்றும் டைம் இன்னும் ஆகலை, நான் சொல்கிறத செய். சரி
நீ சொல்கிறத நான் பண்ணேன்னா அப்போ ஜங்குக் மாமா நான் வந்து குக் பண்ணி வச்சா சாப்பிடுவார் தானே? சாப்பிடுவார். குக் பண்ணுறதுலே இருக்காத. ம் வேற இங்கே பாருடி, இங்கே பாரு, அப்பப்போ கொஞ்சம் சாரி இறக்கமா அப்படிலாம் கட்டுன்னா. ம் என்னடி சொல்கிறா? இங்கே பாரு, சொல்கிறத பண்ணுண்ண. இங்கே பாரு, இத்தர மாதிரி சாரி கட்டுண்ண. நீ இப்படி பண்ணனா ஜங்குக் மாமா சாப்பிடுவார்ல? சாப்பிடுவார். என்ன டென்ஷன் பண்ணாத, என்ன சொல்கிறத மட்டும் செய். சரி, நீ சொல்கிறதே செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. அப்படியே இந்த பக்கம் ஆஃபீஸில் பார்த்தா ஜங்குக் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைம் அப்படியே ஹாங் உள்ளே வந்துட்டு, டே மச்சேக நேத்தாச்சும் தான் நடந்துச்சாடா அப்படி சொல்லி கேட்க ஜங்குக் பார்த்து முறைகிறாரு. டே ஹாங்கு, செவனேன்ட்டு போயிடு, செம்ம கடுப்பில் இருக்கேன், எட்டி மிதிச்சிருவேன். மச்சான் இருடா, டென்ஷன் ஆகாத மச்சான். உனக்கு ஒன்றையுமே தெரில மச்சான், நான் சொல்கிற மாரி பண்ணு. எது எனக்கு ஒன்றும் தெரியலையா? இல்லடா, உனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் உனக்கு உன் பொண்டாட்டி ஹேண்டில் பண்ண தெரிலல்ல, அதான் மச்சான். வர்றா, நான் எதுவுமே தெரிஞ்சுக்க விரும்பல, மூடிட்டு கிளம்பு. மச்சான் இங்கே பாரு, நான் சொல்கிறத பண்ணேன்னா உன் பொண்டாட்டி உன்னை சுற்றி வருவா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க சரிப்பா ஹாங்கு தான். மச்சான் தொட்டுடா. டேய் வாயில் தான் வந்துடும், போயிடு. மச்சான் இங்கே பாரு, தொட்டாதான் நடையோ, நீ தொட்டாமலே அவளோட பர்மிஷனுக்காக காத்திருந்தேன்னு வச்சுக்கோ மச்சான். ஜெய்கி நீ எப்படிப்பட்டவ? நீ எல்லாம் இப்படி பண்ணலாமா சொல்லு? நீ ஒரு மன்மத. மூடு. சரி மச்சான், நீ ஒரு இல்லையா, அதனால நீ என்ன பண்ணு, நீ தொட்டுரு மச்சான் அப்படின்ற. ஆமாம் மச்சான், பண்ணி எல்லாம் சுகமாக நடக்கும். நாளைக்கு பாரு என்கிட்ட வந்து நீ என்ன சொல்லுவ பாரு. எது கர்மம், அதெல்லாம் என்கிட்ட மட்டும் சொல்ல போகிறேன் மச்சான் சும்மா எச்சு போடா அப்படி சொல்லு. ஜங்குக் அப்படியே சொல்லிட்டு அவரோட ஒர்க் தான் பண்ணிட்டுருக்காரு. ஸோ ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஜங்குக் இன்னைக்கு வீட்டுக்கு தான் ஸோ ஒர்க் முடிஞ்சுட்டு ஜங்குக் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காரு. அவரோட மைண்ட் ஃபுல்லாக ஹாங் சொன்னதான் ஓடிட்டுருக்கு. அவருக்கு அவரே சொல்லிட்டுருக்காரு, டே தொட்டணும், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல தொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. சரி இப்போ அப்படியே வீட்டு முன்னாடி காரை ஸ்டாப் பண்ணிட்டு உள்ளே தான் வராரு. உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் லைட் பிங்க் கலர் சாரீ கட்டிருக்கீங்க. இதுவும் உங்களோட ஹிப் நல்லா விசிபிள் ஆகுது. அதில் ஒரு ஹிப் செயின், உங்கள் மச்சம் எல்லாம் நல்லா தெரியுது. ஜங்குக் அவ்வளோதான், அங்கேயே ஃப்ளாட் ஆகிட்டாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்க நீங்கள் தான் அங்கே ஜங்குக் மாமா வந்துட்டீங்களா? கொடுங்க அப்படி சொல்லி பேகெல்லாம் வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு கொண்டு போய் வைக்கிறீங்க. ஜங்குக் பார்த்துட்டே இருக்காரு. மாமா சொல்லு. மாமா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்களா? நான் டின்னர் எடுத்து வைக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒரு அப்படியே உங்களை கிளான்ஸ் பார்த்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு டைனிங் டேபிளில் உட்கார நீங்கள் நல்லா குனிஞ்சு ஜங்குக்கு ஃபுல்லாக வச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கு நல்லாவே தெரியுது, அவரால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. இரு ரூம் போயிட்டு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்றாரு. சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு இப்போ ஜங்குக் அப்படியே ரூமுக்கு தான் போகிறாரு. போகிறது முன்னாடி அப்படியே வயன். சொல்லுங்க மாமா. கொஞ்சம் ரூமுக்கு வா. சரி இதை வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கெல்லாம் அப்படியே பாத்திரத்தெலாம் வச்சுட்டு அப்படியே ஜங்குக்கு பின்னாடி தான் போகிறீங்க. அப்படியே ரூமுக்கு போனதும் நீங்கள் ஜங்குக்கு பார்த்து சொல்லுங்க மாமா. ஐயோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிரர் முன்னாடி போய் நின்றுட்டு உங்களோட ஹேரை தான் அப்படியே கோம் பண்ணுறீங்க. ஏன்னா அது சிக்கி இருக்கும். அதை அப்படியே கண்ணத்தில் பார்த்து எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஹிப்பை தான் பார்க்குறாரு. அது நல்லா வளையுது, அவ்வளோ தகன்னு இருக்கு அவர் கண்ணுக்கு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராரு. நீங்கள் கவனிக்கவே இல்லை, மிரர் தான் பார்த்துட்டு இருந்துப்பீங்க. ஜங்குக் அப்படியே கிட்ட வந்து உங்களோட ஹிப் சைன் கிட்ட அவரோட அப்படியே கையை வைக்கிறாரு. அப்படியே தடவை நீங்கள் அப்படியே தட்டி விட்டுறீங்க. மாமா அப்படி சொல்லிட்டு ஓரமாக போய் நிற்கிறீங்க. ஜங்குக் பார்க்குறாரு, நீங்கள் தட்டி விட்டோன்னே செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. அப்படியே முறைக்கிறாரு. எப்போது தட்டி விட்ட? மாமா இல்லை, எதுக்கு அங்கெல்லாம் கை வைக்கிறீங்க? ஒன்று கூட்டு போய் எதாவது பண்ணா என்ன? மாமா இப்போ எதுக்கடி பயப்படுற? ரோட்டில் போகிறோடி உன் மேலே கை வச்சான், உன் கழுத்தில் தொகுது பேர் தாலி, அதை கட்டின வண்டி நான் புருஷன் தானே கை வச்சேன். எவ்வளோ கை வச்ச மாதிரி போடுற, எதுக்கடி இப்போ பயப்படுற அப்படின்னு சொல்லி ஜங்குக் அப்படியே கிட்ட வர. நீங்கள் இன்னும் பயப்படுறீங்க. ஜங்குக் மாமா வேணாம் தள்ளுறி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கடுப்பா அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிடுறாரு. நீங்கள் இங்கே அவ்வளோதான் ஒரு மாதிரி அழுகவே ஆரம்பிச்சிட்டிங்க. ஜங்குக் கத்துனதில்ல அப்படியே பெட்டில் உட்காந்து ஒரு மாதிரி அழுகுறீங்க. மாமா எதுக்கு கத்துறீங்க? மேலே
நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரியல நான் என்ன பண்ணேன்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பி திரும்பி அழுதுட்ருக்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே வாஷ்ரூம்லேருந்து வெளியே வராரு. அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அழுகிறது அவரால் சுத்தமாக பார்க்கவே முடியல. ஏய், இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்க? அம்மா, நீங்கள் தானே கத்துனீங்க. பின்ன எவ்வளோ தொட்ட மாதிரி அப்படியே பயப்படுற? என்ன என்ன பண்ணிட்ட உன்னை? மாமா கத்த மா தாயே, நான் கத்தவே இல்லை. தயவு செஞ்சு அழுகாதனே, படு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ரூம் ஓட்டி வெளியே போயிடுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி சோகமா அப்படியே பெட்டில் படுத்துடுறீங்க. ஜங்கு அப்படியே வெளியே வந்து செம்ம டென்ஷனில் இருக்காரு. இப்போ அப்படியே ஹாங்கு தான் கால் பண்ணுறாரு. டே ஹாங்கு, எங்கடா இருக்க? மச்சான் பத்தினி ஹீரோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் அப்படியே ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்புறாரு வீட்டை விட்டு. நீங்கள் இந்த பக்கம் பெட்டில் இதெல்லாம் தெரியல, அப்படியே சோகமாக படுத்துட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு எதுவுமே தெரியல. மாமா ஏன் கத்துனாரு, இங்கேருந்து போயிட்டாரு. சரி, காலையில் நல்லா சமைச்சு அவரை சமாதானப்படுத்திடலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தூங்குறீங்க. சரி, நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க. மாமா இங்கே வெளியே போனார்ல, சரி ஹாலில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வரீங்க. வந்து பார்த்தா ஜங்குக்கை காணோம். இங்கே தானே தூங்குவார், எங்கே? இன்னும் நேரம் கூட ஆகலையே ஆஃபீஸ் போகிறதுக்கு. மாமா காணோம், எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் தான் எடுக்கிறீங்க. ஃபோன் எடுத்து கால் பண்ணுறீங்க, ஜங்குக் காலே எடுக்கல. ஸோ செகண்ட் டைம் கால் பண்ணா ஜங்குக் அப்படியே அட்டன் பண்ணுறாரு. என்ன வேணும்? இல்லை, இன்னும் நேரமே ஆகலை, வீட்டில் காணும் மாமா, எங்கே போனீங்க? ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி மாமா அப்படி சொல்லிகிட்டே இருக்க. கால் கட் ஆகிடுச்சு. அப்புறம் தான் பார்க்குறீங்க, இப்போ எதுக்கு என்கிட்ட இப்படி எரிஞ்சு விழுறாரு அப்படி சொல்லிட்டு இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறீங்க. கேண்டிக்கு கால் பண்ணி நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. கேண்டி உங்களை பார்த்துட்டு ஃபோன்லேயே கத்த ஆரம்பிக்கிறா. அடியே, மூளை இருக்காடி உனக்கு? மூளை இருக்கா உனக்கு? என்னடி பண்ணி வச்சுருக்க? அவரே வந்திருக்காரு, ஆனால் நீ உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு, ஏய் நீ எல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லாச்சு வெளியே. கேண்டி, இப்போ நீயும் ஏண்டி திட்டுற? உன்னெல்லாம் திட்டக்கூடாதுரி, உன்னையெல்லாம் வேற ஏதாவது மண்டை மேலே கொட்டணும். போடி, பேசவே இல்லை. ஏய் இரு ஒட்டையும் ஒழுவுன்னு ஒழுவ ஆரம்பிச்சிருவேன், சொல்கிறேன் இருடி அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்க ட்ரை பண்ணுறா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் செம்ம டென்ஷனில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவங்க தான் அப்படியே உள்ள வரா. மச்சான், நேற்று ராத்திரி கல் எப்படி மச்சான் இருந்துச்சு? அப்புறம் எப்படி மச்சான் ஆஃபீஸ் வந்தே நீ? அது ஏறின கேட்கல, நீ ஏறிந்திருக்கவே மாட்டியே. எனக்கும் அதை எடுத்து போய் ஈவினிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஃபைல்ஸாக பார்த்துட்டு இருக்காரு. பக்கம் ஹாங்கு தான், மச்சான் தர்றம்மா செய்யதான் செஞ்சு வச்சிடுறேன், ஈவினிங் 2 பேரும் போகிறோம் அட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். நீங்கள் ஆகுது எங்கே? நீங்கள் வீட்டில் ஜங்குக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அம்மா காலையில் வேறு கோச்சிட்டு போனார், இன்னும் வரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த வாசலே பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் பாரில் ஜங்குக்கும் ஹாங்கும் தான் செம்மையாக குடிச்சிட்ருக்காங்க. ஹாங் அப்படியே ஒரு பாட்டில் எடுத்து வைக்கிறான். மச்சான் இங்கே பாரு, கல் நீ குடிச்சேன்னு வச்சுக்கோ, எல்லாத்தையும் மறந்துடுவோம் மச்சான், கல்பட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே அதை வாங்கி ஒரே சிப்பில் மொத்த பாட்டிலையும் குடிக்கிறாரு. மச்சான் பொறுமடா, ஐயோ என் மச்சான் பொண்டாட்டியால் எவ்வளோ வருத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையாக பேசிகிட்டு இருக்க. ஜங்குக்கோட கையில் மச்சான் புட்டி மச்சான், இதுக்கு சைட் டிஷ் தான் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் தான் கொடுக்குறான். ஜங்குக்கு அந்த ஆப்பிளை பார்த்துட்டு, நைட் ஆப்பிள் இஸ் பாய்சனஸ் ஆப்பிள், பட் ஐம் ஓகே பிகாஸ் ஐம் ஜேகே அப்படின்னு சொல்லி அப்படியே மாட்டியாயிடுறாரு. இப்போ ஹாங்கு தான், ஐயோ மச்சான் மட்டி ஆயிட்டியா, சரி வா கொண்டு போய் வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஜங்குக்கு அப்படியே கூட்டுக்கிட்டு வீட்டுக்கு தான் வரான். வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிச்சா நீங்கள் தான் ஓப்பன் பண்ணுறீங்க. யார்? ஜங்குக் மாமா. நான் தாம்மா ஹாங்கு, இரு வந்து படுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்து ஜங்குக்கு சோபாவில் விடுறான். மஜா எங்கே போகிறோம் மஜா? ஏய் காலைல பார்க்குறேன்டா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். இந்த பக்கம் நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்க்குறீங்க. மாமா எதுக்கு மாமா குடிச்சிங்க? எதுக்கு குடிச்சிருக்கீங்க? எது குடிச்சனா? உன்னால தாண்டி குடித்தேன், ஏன் உனக்கு தெரியாதா? ஐயோ நடிகிறா பாரு, இன்னுமே தெரியாதமே நடிகிறா பாரு, உன்னால தான் நான் குடிச்சிடுக்கிறேன். நான் என்ன மாமா பண்ணேன், எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? ஏய்
ஒன்றும் சொல்லக்கூடாதுடி, உங்கள் அப்பனை சொல்லணும். உன் அப்பா இருக்கானே. மாமா அப்பாவை பற்றி பேசாதீங்க. ஏ அப்படி தாண்டி பேசுவேன். அவன் ஒரு தற்குருடி. உன்னை போய் தலையில் கட்டி வச்சான் பார், சரியான இறாண்டி அவன். சொல்லு அப்படியே திட்டுறாரு உங்கள் அப்பாவை. நீங்கள் இங்கே அழுகிறீங்க. மாமா வேணாம், அப்பாவை எதுவும் சொல்லாதீங்க. உடனே அழுக ஆரம்பிச்சிருவா. ஏ பொடி. ஏ நடு கேட்ட உன்ட்ட தொட தானே செஞ்சேன். நாயை துரத்துற மாதிரி துரத்தி விட்ற, தட்டி தட்டி விட்ற. ஏய் கட்டின புருஷன் தானே நான், தாலி கட்டினேன் தானே. பொடி. ஏய் நீ எனக்கு வேணாண்டி, வேணவே வேணாம். நான் சைடில் ஸ்டெப்னு வச்சுக்கிறேன்டி, நீ தேவே இல்லை. பொடி. மாமா என்ன சொன்னீங்க? ஸ்டெப்னி வச்சுக்கிறீங்களா? அப்படின்னா? ஆமாடி, ஸ்டெப்னி தான் வச்சுக்க போகிறேன். ஏ பொடி, நீ எனக்கு தேவே இல்லடி. சொல்ல என்ன நீங்கள்? மாமா அப்படிலாம் பேசாதீங்க ஜங்குக் மாமா. ஏய் அப்படி தாண்டி பேசுவேன். நைட் பொண்டாட்டி இஸ் பாய்சனஸ் பொண்டாட்டி. பட் ஐம் ஓகே பிகாஸ் ஐம் ஜேகே அப்படின்னு சொல்லி ஜங்குக் அப்படியே சோஃபாலே மாட்டேறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜங்குக் ரூமில் அப்படியே பெட்லேருந்து எந்திக்கிறாரு. அவருக்கு நேற்று நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்படியே தலையை பிடிச்சிட்டு எந்திக்கிறாரு. நேற்று ரொம்ப ஸ்ட்ராங் அடித்தானே, நான் என்ன வாங்கி கொடுத்தனே தெரில. அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ஷர்ட்லாம் போட்டு கீழே தான் வராரு. நீங்கள் டைனிங் டேபிளில் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே நீங்கள் ஜங்குக் மாமா சாப்பிட்டு போங்க. இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போக நீங்கள் ஜங்குக் மாமா ஒரு நிமிஷம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்காம அப்படியே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் இப்போ அப்படியே மாமா வீட்டுக்கு நீங்கள் வரப்போ மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்க. ஜங்குக் அப்படியே இதை கேட்டோன்னே ஒரு செகண்ட் உங்களை திரும்பி பார்க்குறாரு. இல்லை இருக்காது. என்ன மாமா? போனல சரி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பி ஆஃபீஸ் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே ஹாங்கு தான் உள்ள வரான். அச்சா நேற்று அடிச்ச கல்லிக்கு கண்டிப்பாக எல்லாமே நடந்திருக்குமே. என்ன நடந்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் நடக்கல, தலைவலிலாம் வந்துச்சு. சரி படா, நான் வாங்கி கொடுத்தேனே. நான் மச்சான் சொல்கிறேன். சரி விடு மச்சான், உன் பொண்டாட்டி இல்லைன்னா என்ன நைட்டு என் கூட வா, எல்லா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறவன். ஜங்குக் அப்படியே முறைக்கிறாரு ஹாங்க பார்த்து. டே மயிறு எடா பேசிட்டு, அவ என் பொண்டாட்டிடா, தொட்டா அவளை தொடுறேன், அவள் வேணான்ட்டானா நான் அப்படியே இருந்துக்கிறேன்டா. மச்சான் நாடா இவ்வளோ நல்லவனா நீ? அப்படியா? அப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணு, உனக்கே தெரியும். ஐயா மச்சான் அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. காலைலன்னா நம்ம சிலா வீட்டுக்கு போவோம், ராத்திரினா ஹைலா வீட்டுக்கு போவோம். நம்ம இந்த கலையெல்லாம் செட் ஆகாது. ஐயா உங்களுக்குள்ளே சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே அப்படியே அங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் ஜங்குக் பாட்டுக்கு அவரோட ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஈவினிங் போல் இப்போ அப்படியே ட்ரை பண்ணி வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காரு. வந்துட்டு இருக்கும் போது அவருக்கு ஞாபகம் வருது, காலையிலே அவள் மல்லிப்பூ வாங்கிட்டு சொன்னால. சரி சரி அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு பாட்டுக்கிட்ட தான் அப்படியே போகிறாரு. பாட்டி ஒரு முளம் மல்லிப்பூ கொடுங்க. என்னப்பா வீட்டில் இன்னைக்கு அதான் மல்லிப்பூ கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஜங்குக்கு அப்படியே கடுப்பாயிட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்துட்டு அப்படியே பாட்டி கொடுங்க. வெக்கப்படாதப்பா, இதா உனக்காக 2 முழம் போட்டிருக்கேன், எடுத்துகிட்டு போய் கூடு, பொண்டாட்டி சந்தோஷப்படுவா. எனக்கு தானே தெரியும் ஒன்றும் நடக்காதுன்னு, கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு ஜங்குக்கு அப்போ அப்படியே காரில் வீட்டுக்கு தான் வராரு. வீட்டுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணா அப்படியே வீடு இருட்டாக இருக்குது. ஜங்குக் நம்ம ஏதாவது வீடு மாதிரி வந்துட்டோமா என்ன, பேய் வீட்டுக்கு ஏதாச்சும் ஹீரோ நிமிஷம் அப்படின்னு சொல்லி அப்படியே நேம் போர்டு பார்க்குறாரு. ஜங்குக் வில்லா என் வீடு தான், ஏன் லைட்லாம் ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கால் எடுத்து உள்ளே வைக்கிறாரு. லைட்லாம் அப்படியே ஆன் ஆகுது. ஹாலில் மிடில் கைத்தங்கட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஒரு ரெட் கலர் சாரீ, நெட்டடான சாரீ, உங்களோட ஹிப்பு எல்லாமே அப்படியே ரிவீல் ஆகுது. ஜங்குக் அப்படியே பார்க்குறாரு. நம்ம ஏதாச்சும் ட்ரீமில் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கால் எடுத்து வெளியே வச்சு நேம் போர்டு தான் பார்க்குறாரு. ஜங்குக் வில்லா இல்லையே என் வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ நீங்கள் அங்கேருந்து அப்படியே நடந்து வரீங்க. மாமா எதுக்கு மாமா வெளியவே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி ஜங்கு கூட டையை பிடிக்கிறீங்க. ஜங்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு நீங்கள் பேசுனதுலேயே அப்படியே மயங்கி உங்கள் பின்னாடியே வராரு. நீங்கள் டையை பிடிச்சி அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு, மாமா நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறுறாரு. என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவரே அவர் அடிக்கிறாரு. ட்ரீம் இல்லை, சரி என்னமோ
அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே தான் வந்து டைனிங் டேபிளில் உட்காராரு. நீங்கள் ஜங்குக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க. ஜங்குக் பார்க்குறாரு. பிகாஸ் முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்காய் துவையல், முருங்கைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் எக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முருங்கைக்காய் டிஷ்ஷஸாகவே இருக்குது. என்னது எனக்கா? மாமா உங்களுக்கு தான், சாப்பிடுங்க. ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அதெல்லாம் நிறைய சாப்பிட்றாரு. நீங்கள் எடுத்து எடுத்து வச்சுருப்பீங்க. இப்போ சாப்பிட்டு அப்படியே கை கழுவுறாரு. கழுவிட்டு எந்திக்கிறாரு. நீங்கள் மாமா எங்கே போகிறீங்க? கை துடைக்க. நான் இருக்கும்போது எதுக்கு அங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட மடியிலே உட்காருறீங்க. ஜங்குக் அவ்வளோதான் அப்படியே பார்க்குறாரு. என்ன மாமா என் முந்தானி எடுத்து துடைக்க மாட்டிங்களா? ஆ துடைக்கிறேன்டி துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முந்தானி எடுத்து அப்படியே ஒரு கையை துடைக்கிறாரு. துடைச்சிட்டு அப்படியே விட்டுறாரு. நீங்கள் மாமா என்ன அப்படியே துடைச்சிட்டு விட்டீங்க, தொட மாட்டிங்களா? ஆ என்ன? இல்லை மாமா, உங்களுக்கு இடுப்பு தானே பிடிக்கும், தொட மாட்டிங்களான்னு கேட்டேன். ஆ தொடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே உங்கள் ஹிப்பை தொடுறாரு. தடவுறாரு. நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி மாமா அவ்வளோதான். ஜங்குக்கு நீங்கள் மூணு போனதே உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் அந்த கைத்தங்கட்லாம் படுக்க வைக்கிறாரு. டக்குன்னு ஒரு ஷர்ட்டை கழட்டி தூக்கி எறிகிறாரு. கெஞ்சிச்சு. இப்போ அப்படியே உங்கள் ஐஸை ஷார்ப்பாக பார்க்குறாரு. நீங்களும் ஜங்குக்கே பார்க்குறீங்க. ஏய் நான் உன்னை தொடலாமாடி? மாமா ஏன் கேட்குறீங்க? உங்களுக்கு தானே நான் என்னை தொடலாம் மாமா. ஏய் இதெல்லாம் எப்படி? இல்லடி நான் முடிச்சுட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க நெக்கிட்ட வந்துட்டு பொண்டாட்டி மாமா மாமா இப்படிதான் சொல்லு ஜங்குக் சொல்லு. ஜங்குக் மாமா ஏய் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் அப்படியே தூக்கி எறிகிறாரு. கீழே போய் அவரோட பேண்ட் அப்படியே கழட்டிட்டு இப்போ வெறும் ஒரு ஜாக்கி தான் போட்டிருக்காரு. உங்க மேலே லைட் ஆக நீங்கள் மாமா பொண்டாட்டி இரு அது இடுப்பாது இரு சரி சொல்லிட்டு அங்கே போய் நீங்கள் செயின் போட்டிருப்பீங்க. அது அப்படியே ஒரு பல்லால் கடிச்சு தூக்கி போட்டுட்டு மச்சம் தாண்டி பொண்டாட்டி ஏனாலும் முன்னாடி பொண்டாட்டி பொறுமையாக தாண்டி பண்ணோன்னு நினைக்கிறேன், ஆனால் முடியலடி மன்னிச்சிடுறி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேரக்டாக இன்சர்ட் பண்ண. நீங்கள் மாமா மாமா பொண்டாட்டி கத்தாதடி கத்தாத அப்படின்னு சொல்லி வாயை க்ளோஸ் பண்ணுறாரு. நீங்கள் இரு கொண்டாரம் அப்படி சொல்லி அப்படியே ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி பொண்டாட்டி மாமா வலிக்குது, எனக்கு சொர்க்கமே தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் நல்லா பண்ணிகிட்ருக்க. நீங்கள் கத்த மாட்டீங்க ஜங்கு. கத்துரி மாமா, நீங்கள் தானே கத்தானா? நான் சொல்கிறத மட்டும் பண்ணுறி அப்படி சொல்லிட்டு ஜங்குக் செம்மையாக பண்ணிகிட்ருக்காரு. பொண்டாட்டி திரும்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள திருப்பி போட்டு செம்மையாக கிஸ் பண்ணி இரு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி திருப்பி ஃப்ரெண்டில் திருப்பிட்டு அவங்களோட லிப்ஸ் கிட்டே அப்பா இந்த உதட்ட பிடிச்சி இழுக்கணும்னு எவ்வளோ நாள். பொண்டாட்டி இரு மாமா இருடி பொண்டாட்டி கடைசியடி ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்கள ஃபோஸாக அவங்க நெக்கை பிடிச்சிட்டு செம்ம ஸ்பீடாக பண்ணுறாரு. பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அவங்க பக்கத்துலேயே படுக்கிறாரு. அவங்கள அப்படியே அவரோட செஸ்ட் மேலே படுக்க வச்சுக்கிறாரு. அவங்க 2 பேர் மேலே ஒரு பெட்ஷீட் இருக்குது. அவங்க ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. பொண்டாட்டி உலகத்துலேயே ஆண்டாண்டி சந்தோஷமாக இருக்கேன். ஜங்குக் மாமா நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா? செம்மையா நீ வேற தக்காளி மாதிரி இருக்க, எப்படி இல்லாமல் இருப்பேன். மாமா அப்போ நீங்கள் ஸ்டெப்னி வச்சுக்க மாட்டீங்களா? தக்காளி தங்க சில மாதிரி இருக்கு. பொண்டாட்டி இருக்கும்போது அவனாச்சும் ஸ்டெப்புன்னு வச்சு பாருடி. பைத்தியக்காரன் கூட வச்சுக்க மாட்டான். வாய்ப்பே இல்லை. உங்க கூட தான். சரி இதெல்லாம் எப்படி உனக்கு இதெல்லாம் வராது? இல்லை மாமா, நான் கேண்டி என் ஃப்ரெண்டு இருக்கால. ஆமாம், அவகிட்ட கேட்டேன் மாமா. அவள் தான் சொன்னான் இப்பெல்லாம் பேசு,
அதுக்கப்புறம் மற்றெல்லாம் உன் மாமாவே பார்த்துப்பாரு, நீ அமைதியாக இருந்தால் மட்டும் போதுன்னு சொன்னா மாமா. அவள் சொன்ன மாதிரி தான் பண்ணேன். உனக்கு பிடிச்சிருந்துச்சுல்ல? ஐயோ பொண்டாட்டி, பிடிச்சிருந்துச்சாவா? ஏய் வேற மாதிரிடி, எப்பயும் இப்படியே இரு புரியுதா? சரி மாமா, நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன். என்ன சொன்னாலும் கேட்பியாடி? கேட்பேன் மாமா. மாமா செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டுன்னு இன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கட் பண்ணி ஓப்பன் பண்ணா மார்னிங் கிச்சனில் தான். இங்கே ஸ்லாப்பில் உட்காந்துருக்கீங்க. ஜங்கும் கிட்ட வந்துட்டு போடாட்டி இன்னும் மாமா வேணாம் மாமா, காலையில் இரு வீட்டில் இருக்க எல்லா இடத்துலையும் பண்ணணும், எல்லா இடத்துலையும் பண்ணணும் அப்படி சொல்லி பண்ணிகிட்ருக்காரு. ஜங்கு டிவி தான் பார்த்துட்ருக்காரு. அப்படியே அவரோட லேப்பில் உங்களை உட்கார வைக்கிறாரு. போடாட்டி பண்ணுறேன். மாமா வேணாம், நான் சொல்லித்தரேன் அப்படியே பண்ணேண்ணா அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் அப்படியே மேலே மாமா மாமா என்னடி இரு ஸ்பீட் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ பிடிச்சது நல்லா தடவிட்டு அவர் செம ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. போலட்டி இரு கொஞ்சம் மாமா மாமா ரெஸ்ட் ரூமில் ஜங்குக்கு அப்படியே உங்களை தூக்குறாரு. நீங்கள் மாமா வேணாம் மாமா, நைட்டு தான் மாமா, வலிக்குது மாமா. பொண்ணாட்டி ப்ளீஸ் நீங்கள் பாரு, வலிக்காம பண்ணுறேன் புரியுதா? வலிக்காம பண்ணுறேண்ணே அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை தூக்கி இடுப்பில் உட்கார வைக்கிறாரு அவரோட ஹிப்பில். பொண்ணாட்டி ஸ்ட்ரெயிட்டாக போகுதுடி. பொண்ணாட்டி மாமா மாமா வேணாம் மாமா மாமா பொண்ணாட்டி அப்படி சொல்லிட்டு ஜங்குக் செம்மையாக பண்ணிகிட்ருக்காரு. அந்த வீட்டில் ஒரு பிளேஸ் விடல, எல்லா பிளேஸில் வச்சு அவங்கள பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே ரொம்ப ரொமான்டிக்காக அவங்களுக்குள்ள எல்லாமே டெய்லி நடந்துட்டுருக்கு. ஸோ இங்கே இந்த ஸ்டோரியை நான் என் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒரு ஃபன்னியாக ரொமான்டிக்காக ஒரு ஒன் ஷாட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னால தான் இது 1Kக்கான ஸ்பெஷல் ஒன் ஷாட். ஸோ எல்லோரும் கேட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை குட்டீஸ்.